நாம் நீண்ட காலம் வாழ்ந்த பிறகுதான் உண்மையில் முக்கியமானது என்ன, ஏது முக்கியமில்லை என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு ஞானம் வருகிறது. முதல் விஷயம் நேரம்தான். நீங்க ஒருபோதும் திரும்பப் பெற முடியாத ஒரே வளம். பணத்தை இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்கலாம். புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நேரம் ஒரு முறை சென்றால் அது என்றென்றும் போய்விடும். இரண்டாவது, மற்றவர்களின் கருத்துக்கள் உங்க வாழ்க்கையில் நீங்க வைத்திருக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொள்கின்றன. நீங்க மனிதர்களை மகிழ்விக்க பல ஆண்டுகளை வீணடித்திருக்கலாம். மூன்றாவது, நீங்க நேசித்தவர்களுக்கு பெரிய செயல்கள் தேவையில்லை. அவர்களுக்கு தேவையானது உங்க இருப்பு, உங்க நேரம், உங்க கவனம். நான்காவது, ஆரோக்கியம் என்பது அதை இழந்த பிறகு கவனிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது இருக்கும்போதே பாதுகாக்க வேண்டிய ஒன்று. ஏனெனில் அதன் விலை எப்போதும் முன்னெச்சரிக்கையை விட அதிகமாக இருக்கும். ஐந்தாவது, வெறுப்பை பிடித்துக் கொள்வது என்பது மற்றொருவரின் சுமையை உங்கள் உள்ளே சுமப்பது போல. உங்களை காயப்படுத்தியவர் ஏற்கனவே தனது வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார். ஆனால் நீங்க வைத்திருக்கும் அந்த வெறுப்பு அவர்களுக்கு தண்டனையல்ல, அது உங்களுக்கே ஒரு சிறை. ஆறாவது, நீங்க உருவாக்கிக் கொள்ளும் அமைதி உங்க வாழ்க்கையில் நீங்க கட்டாயப்படுத்தும் எந்த உரையாடலை விட மதிப்புடையது. உங்க அமைதி தனியாக இருக்காமல் இருக்க பேச வேண்டிய அவசியமில்லை. அமைதி சத்தத்தில் கிடைக்காது, அது தன்னுடன் இருக்க கற்றவர்களிடம் கிடைக்கும். ஏழாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமை திணிக்கப்பட்ட தனிமையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. தன்னுடன் அமைதியாக இருக்க கற்றவர்கள் அதிகமானோர் அனுபவிக்காத அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எட்டாவது, இதுதான் நான் 20 வயதில் இருந்தபோது யாராவது சொல்லியிருக்க வேண்டும் என்று விரும்பியது. நீங்க வாழ்க்கையை தொடங்குவதற்கு எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் சரியாக ஆன பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்று இல்லை. வாழ்க்கை இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடியில், இந்த கணத்தில். இந்த பாடங்களில் ஏதேனும் உங்களுக்கு உள்ளுக்குள் தாக்கம் ஏற்படுத்தியிருந்தால் கமெண்டில் எழுதுங்க. நான் இப்போதே வாழ தீர்மானிக்கிறேன். பல ஆண்டுகள் காத்திருக்காமல் இன்றே புரிந்து கொள்ள முடியும் விஷயத்தை இன்று தேர்வு செய்யும் ஒருவரைப் போல எழுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.